குட் மார்னிங். அண்ட் இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். இன்ஸ்பிரேஷன் வந்து ஃபவுண்டர் மிஸ்ஸஸ் ரஃபியா பேகம் மேம் அண்ட் மிஸ்ஸஸ் ரஷிதா பேகம். இவங்க ரெண்டு பேரும் என்னோடய லீடிங் இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. அண்ட் மெயின் இன்ஸ்பிரேஷன் வந்து திருமதி ஜே சர்வநாதங்கம் சுந்தர் மேம், கிரேட் லீடர் ஆஃப் கோவளம் பஞ்சாயத், கரப்ஷன் ஃப்ரீ கோவளம் பஞ்சாயத் இன் கோவளம். கம்மிங் டு த ப்ரோக்ராம், இது வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான். எங்கள் வீட்டு லெவலில் நடத்தினேன். நான் தான் வில்லிங்காக இருந்து நானே நடத்தினேன். உமன்ஸ் ஸ்ட்ரென்தனிங் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னா, என்னோடய வீட்டு பக்கத்தில் இருக்க எங்களோட ரிலேட்டிவ்ஸ் கேர்ள்ஸ் நான் கூப்பிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு தம்பிள்ஸ் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தேன். எதுக்குன்னா, உமன்ஸ் வந்து அவங்க ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஃபஸ்ட் அவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் தம்பிள்ஸ் ஆர்டர் பண்ணேன். அப்புறம் அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சு கொடுக்கலாமே, அப்போ சீஃப் கெஸ்ட் யார் வரலான்னு பார்த்தம்போது எங்கள் உமன்ஸ் நம்ம வீட்லேயே இவ்வளோ வாரியர்ஸை வச்சுட்டு நம்ம ஏன் வெளியே போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்களே எல்லாருமே என்டர்பிரினர்ஸாக இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து அனிமல்ஸ் வெல்ஃபேரில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, என்தியோஸ்டாக இருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க என்டர்பிரினராக ஜுவல்லரி விற்கிறாங்க. அப்புறம் அவங்க சீஃப் கேஷியராக இருந்திருக்காங்க, எக்ஸ் சீஃப் கேஷியராக இருந்திருக்காங்க. அப்புறம் டாடா கன்சல்டன்சியில் சீஃப் ஹவுஸ் கீப்பராக இருந்துகிட்ருக்காங்க. அப்புறம் டைலராக இருக்காங்க, ஆரி ஒர்க் டிசைனராக இருக்காங்க, அண்ட் டவ் ஃபார்மேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஜென்ரேஷன் ஷேப்பராக இருக்காங்க. அப்புறம் லீடிங் டீச்சராக இருந்துகிட்ருக்காங்க, ப்ரைமரி டீச்சராக இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட நாலேஜ் அண்ட் தொழில் முனையணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டால் அவங்க கற்றுட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே அப்ரிஷியேட்டபிள் தான். அவங்க வந்து அவங்களோட லைஃப்பில் எவ்வளோ வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அது கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சூப்பராக டைமை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கவங்களுக்கு வெரி குட். அண்ட் கம்மிங் டு த அவங்கெல்லாம் பேசினதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கண்டிப்பாக யாரோட வாழ்க்கையில் 1% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அவங்க பேசினது கேர்ள்ஸ் எஜுகேஷனை பற்றி பேசினாங்க. அப்புறம் வந்து நம்மளோட பேரண்ட்ஸை லவ் பண்ணணும், எஜுகேஷன் தான் பவர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து எக்ஸாம்பிளாக இருக்கணும், ப்ராப்ளமில் ஃபேஸ் பண்ணணும். மெட்வின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன், அவன் சொன்னது வந்து ப்ரேயர் பண்ணணும், மார்னிங் ஈவினிங், சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு அப்புறம் மொபைல் அடிக்ஷன்லேருந்து நம்ம வெளியே வரணும். இது வந்து ஒரு சின்னதாக அவரே வந்து இவங்க பேசுனதெல்லாம் பார்த்து அவர் வந்து பேசினது. அவங்க வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, மெட்வின் ஜான் அவர் பேர். அண்ட் செகண்ட் பேராகிராஃப் வந்து, எது இருந்தாலும் நம்ம வில்லிங்காக இருக்கணும், பீஸ்ஃபுல் மைண்டோடு இருக்கணும், சூசைட் தாட் வரவே கூடாது. அண்ட் காடை நம்ம வந்து ப்ரைஸ் பண்ணணும், வில் பவரோடு இருக்கணும். பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கில் வந்து ஒரு 3rd படிக்கிற ஒரு பொண்ணோட அம்மா வந்து அவங்க வந்து படிக்கிறாங்களாம் பொண்ணுக்காக. அவங்க படிக்கலையா, ஆனால் பொண்ணுக்காக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். இது கேட்கும்போது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது சொன்னவங்க வந்து தங்க புஷ்பம். அவங்க தான் லீடிங் டீச்சராக இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட்லி இன்னொருத்தவங்களும் மொபைல் அடிக்ஷன், ஃபோன் பார்க்காதுங்க, கண்ணு கெட்டு போகும், நீங்கள் எங்களை எப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ் பார்த்துலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபுட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஹோட்டலில் வாங்கி சாப்பிடக்கூடாது, எஜுகேஷன் தான். எம்பிபிஎஸ் ஒரு டாக்டர் அவங்க எக்ஸாம் எழுதிட்டு அவங்க இருக்க டைமில் அவங்க வந்து ட்ரைலரிங் கற்றுக்கினாங்களாம். ட்ரைலரிங் கற்றுக்கும்போது அவங்க வந்து பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணும் பயத்தில் இது கற்றுக்கினாங்களா, பார்த்தா அதுலேயும் பாஸ் ஆகிட்டாங்கன்னா இதுவும் அவங்க கற்றுக்கிட்டாங்களாம். அவங்க சொன்னாங்க, நான் எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலுமே நான் வந்து கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு டைலராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ நடத்திட்டு தான் இருக்காங்களா. அவங்க கையால் மிஸ்ஸஸ் ரீட்டா அவங்க வந்து டைலரிங் முடித்து ஆரியா டிசைனிங் முடித்து அவங்க சர்டிஃபிகேட் வாங்கினாங்களாம். அவங்க அந்த இடத்துல ஷேர் பண்ணது தான் இது. அண்ட் அது வந்து டாக்டர் ஸ்டோரின்னு சொல்லி நான் நோட் பண்ணியிருக்கேன். அவங்க எம்பவர்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்க கண்டிப்பாக டைம் சூப்பராக மேனேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நம்ம கிளாஸஸ் ஏதாச்சும் போனோம், இந்த மே மந்த்து, ஏப்ரல் மந்த்து, ஆஃப்டர்
எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகுமே ஏதாச்சும் ஒரு கிளாஸஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ரீட்டா அவங்க வந்து பேசியிருக்காங்க. மிஸ்ஸஸ் ஜெனிஃபர் அவங்க வந்து எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், வில் பவராக இருக்கணும், எதையும் நீ ஃபேஸ் பண்ணணும், ஒரு ப்ராப்ளம்னா அதை கண்டு ஓடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஐ வில் டூ இட், என்னால் பண்ண முடியும். எவர் லிசன் டு யூ வாட் யூ லைக், யார் எது சொன்னாலும் உன்னால் முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கேட்காதீங்க, முடியும்னு நீங்கள் நம்பினா போதும், நீங்கள் அதை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அபோவ் அவர் பேரண்ட் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, நாங்கள்லாம் உங்களை நம்பி தாண்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யங் கேர்ள்ஸை பார்த்து நாங்கள் 30s 20s 40s சொல்கிறது, நாங்களாம் உங்களை நம்பி தாண்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 20s டீனேஜை பார்த்து அவங்க சொன்னாங்க. அது ஒரு எப்படி சொல்ல முடியும், அது வந்து அவங்க 4 ஊருக்கு வாழ போகிறாங்க. அப்பா இந்த ஊரோட பெருமையை அவங்க தான் காப்பாற்ற போகிறாங்க. அவங்க அடுத்த ஊருக்கு வாழ போட்டால் இந்த ஊர்லேயே அவங்க மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி இருக்கட்டும், ஆனால் இந்த ஊரோட பெருமையை தான் அவங்க முன்னிறுத்த போகிறாங்கன்றதுக்காக தான் அவங்க பேசியிருக்காங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அந்த வார்த்தை நாங்கள்லாம் ஒன்று தாண்டி நம்பியிருக்கோம், அது செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ஒரு துருதுருப்பாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் அவங்க பேசினாங்க. அடுத்து மறுபடியும் இன்னொருத்தவங்களும் எஜுகேஷன் பற்றி தான் பேசினாங்க. அப்புறம் ஆப்போசிட் லூஸ் காலேஜ் நம்ம காலேஜ் ப்ராப்ளத்தை நம்மளே சால்வ் பண்ணணும், காலேஜுக்கு போகும்போது நல்லா சாப்பிடணும், வெயிலில் போகிறோம் அதெல்லாம் நம்ம தான் ஃபேஸ் பண்ண போகிறோம், பாசிட்டிவ் எப்போவுமே ஃபெயிலியரை பார்த்து ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தங்க புஷ்பம் அவங்க வந்து இது பண்ணாங்க, வலியுறுத்தினாங்க. ஒருத்தவங்க மெடிக்கல் ரிசல்ட்டு வரத்துக்கு முன்னாடியே சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா, அதை வந்து அவங்க முன்னிலைப்படுத்தினாங்க. மைண்ட் செட், நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ரிசல்ட்டை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும், எந்த ரிசல்ட்டாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுக்கு வில் பவர் வேணும். ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்காங்க, அவங்க வந்து வீட்டில் வந்து இப்போது டீச்சராக இருக்கிறது மூலிமா அவங்க ஃபினான்ஷியலில் வந்து அவங்களே அவங்க ஃபேமிலிக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க. அது வந்து அந்த கேர்ள்ஸோட மத்தியில் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ப்ரேயர் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி ப்ரேயர் பண்ணணும், பைபிள் படிக்கணும், அதெல்லாம் வந்து அவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஒரு வீடியோவும் அவங்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து காட் வந்து ஒரு சேரில் இருக்காராம், அதுக்கப்புறம் பக்கத்து சேருக்கு போகிறாரா, அதுக்கப்புறம் பக்கத்து சேருக்கு போகிறாரா, அது மாதிரி போயிட்டே இருக்காராம். ஸோ நம்ம காட் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வலியுறுத்தினாங்க. அப்புறம் சேஃப்டி இஸ் இம்பார்ட்டண்ட். அப்புறம் ஒரு ஃபார்முலா லேர்ன் பண்ணோமா, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லவே கூடாது. ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக, நம்ம ஒரு பெண்ணாக இருக்கிறோன்னா அதை இது பண்ணோம். அதுக்கப்புறம் நான் வந்து பேசினேன் ஃபைனலாக வந்து நான் வந்து மகளிர் தினத்தை பற்றி பேசினேன். மகளிர் தினத்தில் வந்து எங்கள் பிரசிடென்ட் இந்த 8/3/2026 இந்த மகளிர் தினம் முடிஞ்சதில் வந்து நான் வந்து கலந்துக்கல. ஏன்னா அன்றைக்கி தான் என்னோடய மகன் ஜேம்ஸோட பிறந்த நாள், அதனால் என்னால் முதல் பிறந்த நாள், அதனால் என்னால் கலந்துக்க முடியல. ஆனாலுமே அவங்க சொன்னதை நாங்கள் வீடியோவாக எங்களுக்கு பஞ்சாயத்து மூலயமா வீடியோவாகவே நாங்கள் பார்ப்போம், யூடியூப்பில் என்ன ப்ரோக்ராம் நடந்தாலும் நாங்கள் பார்ப்போம். அப்போ வந்து நாங்கள் பார்க்கும்போது அப்போ அவங்க 3 வார்த்தை தான் சொன்னாங்க, லாங்காக பேசவே இல்லை. ஃபினான்ஷியலி சப்போர்ட்டாக இருக்கணும், மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் நான் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு அப்ரிஷியேட் கிட்டு, எப்போயுமே நம்ம ஃப்ரீன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம அப்ரிஷியேட் கிட்டுன்னு ஒன்று சொல்லி பாருங்களேன், கண்டிப்பாக அவங்க வந்து பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஃப்ரீன்னு சொல்லிட்டு தான் நான் சின்னதாக ஒரு பேம்ப்ளெட் மாதிரி ChatGPTயில் போட்டேன். ஆனால் நம்ம எதுக்கு ஃப்ரீன்னு போடணும், அவங்களுக்குலாம் நம்ம என்ன கொடுக்குறோமா, நம்ம வந்து இலவசமாக அவங்களுக்கு தானம் பண்ணுறோமா, கிடையாது. அவங்க வாங்குகிற இடத்துலையும் இருக்காங்க, அவங்க நிறையவும் வாங்குகிற இடத்துல இருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு ஸ்பார்க் தான், நம்ம வந்து அந்த நெருப்பு எரியறதுக்கு நம்ம ஒரு சின்ன தீக்குச்சி மாதிரி தான் நான் இருந்து நான் அந்த மாதிரி பண்ணேன்.
ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன நோட்டில் அவங்க பேசும்போது டக்கு டக்குன்னு எழுதிடுறேன். எழுதிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ மூலியமாகவும் என் பேசுகிறது மூலிமா என்னோடய ஃப்ளூவெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அண்ட் நான் சொல்ல வர விஷயமும் கண்டிப்பாக வந்து யாரோட ஒரு லைஃப்பில் ஒரு பர்சன்டேஜ் மாற்றம் கொண்டு வரும் அப்படின்றதுக்காகவும் நானும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஹர்ட் கண்டிப்பாக ஆகியிருக்காது. எந்த ஒரு விஷயமும் உங்களை நான் ஹர்ட் பண்ணல. இவ்வளோ நேரம் என்னோடய வாய்ஸை, என்னோடய ஸ்பீச்சை, அவங்க பேசின ஸ்பீச்சை தான் நான் பேசினேன். அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா, சுயதொழில் பற்றி பேசினார் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு சுயதொழில் பற்றி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நானே பேசினேன் அவங்களுக்கு. இது எப்படி என்ன சொன்னேன்னா, இப்போது ஒருத்தவங்க ஒரு வேறு மாநிலத்துலேருந்து இந்த மாநிலத்தில் வந்த ஒரு நகைக்கடைக்காரர், அவரோட மகன் வந்து இப்போது பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி அடுக்கடுக்காக ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு தொழில் கடையை அவங்க ரன் பண்ணுறாங்க. அது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கடையாக, ஒரு பெட்டி கடையாக இருக்கோமோ, இல்லை சின்ன ஒரு வீட்டில் கடை வச்சுருக்கோமோ, ஆனால் நம்மளும் வந்து கண்டிப்பாக வேறு ஒரு சூப்பர் மார்க்கெட்டை நம்ம ஊருக்குள்ளே கொண்டு வர முடியும். அது உங்களுக்கு இடம் அகலமாக இல்லையா, நீட்டாக வந்து கொண்டு வாங்க. சூப்பர் மார்க்கெட்டை கண்டிப்பாக கொண்டு வாங்க. உங்களுக்கு டைலரிங் தெரியுமா, உங்கள் வீட்லேயே அந்த இடத்துலையே ஒரு டைலரிங் கிளாஸை கொண்டு வாங்க. அதுதானே இது பண்ணது. இப்போ நம்ம தாய் தகப்பன் செஞ்ச தொழிலை அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்ம மறந்துடுறோம். ஆனால் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஒரு ஆளை நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணி நீங்கள் அடுத்த ஜெனரேஷனாக வந்து அந்த பிஸ்னஸை கொண்டு போகணும். நம்மளே வந்து அந்த பிஸ்னஸ் அழிக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்த ஒரு ஜென்ரேஷன் நம்ம இந்த தொழில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ட்ரைனரை கொண்டு வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணி நீங்கள் ஒரு கண்டிப்பாக டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் ஃபவுண்டராகவாச்சும் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். நம்மளோட தொழிலை எப்போவுமே விட்டுறக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் உங்கள் டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளர்ந்துட்டே போனாலும் உங்களோட முழு அறிவை நீங்கள் அடுத்து பின்னாடி இருக்க அந்த எம்பவர்மெண்ட்டுக்கு நீங்கள் தொழில் நுட்பத்துக்கும் தொழில் துவக்கத்துக்கும் நீங்கள் அதை பயன்படுத்தணும். யங்ஸ்டர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். அண்ட் உமன்ஸ் ஆர் உண்மையாக பவர்ஃபுல்லானவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்காஸ்ட்டை நான் வந்து எண்டப் பண்ணுறேன். அதே மாதிரி அன்றைய தேதியில் நான் நிறைய வளர்னேன். ஃப்ளூவெண்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் இல்லை, ஆனால் அன்றைக்கி இல்லை, இதுக்கப்புறம் கிடைக்கும் எனக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் என்கிட்ட இருக்குது. அப்புறம் அன்றைக்கி அந்த உடற்பயிற்சி உபகரணங்கள் வழங்குதல், அந்த பயிற்சி அன்றைக்கி நிறைவேறிச்சு. தேங்க்யூ ஃபார் ஹியரிங் திஸ் பாட்காஸ்ட்.